ஹாய் ஹலோ எவ்ரிவன். வாட் இஸ் அக்கவுண்டிங்? அக்கவுண்டிங்னா என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அக்கவுண்டன்சி ஆர் அக்கவுண்டிங் படிக்கிறதுக்கு முன்னாடி அக்கவுண்டிங்கோட பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ அக்கவுண்டிங்கோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். அக்கவுண்டிங் இஸ் த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், மெஷூரிங், ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங், இன்டர்பிரட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஐடென்டிஃபை. இப்போ நம்ம கம்பெனியில் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுப்போமே, அதை வந்து அப்படியே வாய்ஸ்ஃபுல்லாக சொல்லும்பொழுது யாருமே நம்ப மாட்டாங்க இல்லையா? அதுக்கு நமக்கு தேவையானது ஒரு எவிடன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து நம்மளோட சப்ளையர் வந்து உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் பில் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஐட்டம் சேல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமருக்கு ஒரு சேல் பில் கொடுப்பீங்க. இதுதான் எவிடன்ஸ் இல்லையா? இதுதான் சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டை வச்சு தான் இது என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணுறது அப்படின்னா என்னன்னா, இப்போ அக்கௌண்டிங் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே மணி வேல்யூ வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஐட்டம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பொருளை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பண மதிப்பு. இப்போ ஒரு பொருள் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பொருளை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பண மதிப்பை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ரெக்கார்ட். இப்போ சோர்ஸ் டாக்குமெண்ட் வச்சு அது என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணோம், அதுக்கப்புறம் அதை மெஷர் பண்ணிட்டோம். இப்போ அந்த டேட்டாவை ப்ராப்பராக ஜேர்னல் புக்கில் என்ட்ரி பண்ணணும். ஜேர்னல் புக்கில் என்ட்ரி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பட் அதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத அடுத்த வீடியோஸில் கிளியராக பார்ப்போம். கிளாசிஃபை. இப்போ நம்ம ஜேர்னலில் வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அதை அக்கௌண்ட் வைஸாக கிளாசிஃபை பண்ணுவோம். அதாவது ஜேர்னலில் இருந்து லெஜருக்கு மாற்றும். லெஜர் அப்படின்னா என்னன்னா, இட் கண்டெய்ன்ஸ் வேரியஸ் அக்கௌண்ட்ஸ். அதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் தனித்தனி அக்கௌண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஜேர்னலில் வரும்பொழுது எல்லா அக்கௌண்ட்ஸுமே நீங்கள் ஒரே ஜேர்னலில் தான் என்ட்ரி பண்ணுவீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ்னாலும் அதே ஜேர்னலில் தான் என்ட்ரி பண்ணுவீங்க, சேல்ஸ்னாலும் அதே ஜேர்னலில் தான் என்ட்ரி பண்ணுவீங்க. பட் லெஜர்னு வரும்பொழுது ஒன்றுத்துக்கும் தனித்தனி அக்கௌண்ட் இருக்கும். அதாவது பர்ச்சேஸ்க்குன்னு தனியாக ஒரு லெஜர் அக்கௌண்ட் இருக்கும், சேல்ஸுக்குன்னு தனியாக ஒரு லெஜர் அக்கௌண்ட் இருக்கும். அதே மாதிரி கேஷ், பேங்க், எக்ஸ்பென்சஸ்னு தனித்தனியாக லெஜர் அக்கௌண்ட் இருக்கும். சம்மரைஸ் அப்படின்னா என்னன்னா, கிளாசிஃபை பண்ணி ரெக்கார்ட் செய்யப்பட்ட எல்லா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனையும் ஒரு நீட்டான ஃபார்மேட்டில் ரிப்போர்ட்டாவோ இல்லை ஸ்டேட்மெண்ட்டாவோ ப்ரிப்பேர் பண்ணி கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் இப்போ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சம்மர் இன்டர்பிரேட். இன்டர்பிரேட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணி நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா, அதை வச்சு நம்ம ஒரு சில அனலைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ண டீட்டெயிலில் இந்த மாதத்துக்கான ப்ராஃபிட் ₹10,000 வச்சுக்கலாம். இப்போ இந்த மந்தோட ப்ராஃபிட்டையும் போன மாதத்தோட ப்ராஃபிட்டையும் வச்சு டீப் அனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது போன மாதத்தோட ப்ராஃபிட்டை விட இந்த மாதத்தோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த மந்தோட ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இந்த ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது இன்னும் எக்ஸஸாக மணி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இல்லைனா எக்ஸ்பென்சஸை குறைச்சி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு டீப் திங்கிங் அண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டர்பிரேட். நம்ம அக்கௌண்ட்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? இயர் எண்டிங்கில் கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு ஓனர் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சில நேரங்களில் நாட் ஓன்லி ஃபார் ஓனர்ஸ், சம்டைம்ஸ் கஸ்டமர்ஸ் இல்லை சப்ளையர்ஸ் கூட கம்பெனியோட ஃபினான்ஷியல் growth எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இன்டர்பிரேட் பண்ண டேட்டா வச்சு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம்.